ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஏஎஸ் டெக்டிவ்ஸ் தமிழ் ஒருத்தன ஆப்ஸ் கேம் சீரிஸ் தான் சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி எதை சொல்ல போனால் என்னடா அது ஏஎஸ் டெக்டிவ்ஸோட பழைய இன்ட்ரோவாடா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இது என்னோட பழைய இன்ட்ரோ தான். இப்போ ஏன்டா பழசை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? பழசை பற்றி பேசவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸோட இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர் கனெக்ஷன் தான் முன்னாடிலாம். வயர்லெஸ் கனெக்ஷன்லாம் அடுத்து வருமானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானே தெரியாது. முன்னாடிலாம் வயர் கனெக்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கனெக்ஷன் அப்படி என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? வயர்லெஸ் கனெக்ஷன் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், பெரிய விஷயம் தான். இருந்தாலும் அது வந்து ப்ளூடூத் ஆர் ஒய்ஃபை இந்த மாதிரியான டெக்னாலஜியை வச்சு கனெக்ட் பண்ணுறது தான் வயர்லெஸ் கனெக்ஷன். அதாவது வயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வயர்லெஸ் கனெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? எதுவும் சொல்ல வரல. ஹவு டு சேஞ்ச் மொபைல் டு வயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோ டைட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா இது உண்மையாடா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இது உண்மை தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோட உள்கருத்துலாம் கிடையாது, உள்ள கருத்து ஒன்றும் கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். See you again friends. இப்போ கூகுள் ப்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதாவது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் மவுஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் ஃபஸ்ட்டில் ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஏடா போட்ட அப்புறம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியை ஓப்பன் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ஆப் இப்படி தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிசியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, அதாவது டவுன்லோட் பண்ண ஆப்ஸு கேம்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணும்போது ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. அப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் செக்யூராக இன்ஸ்டால் ஆகும். பார்த்தீங்கன்னா அதை நெக்ஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிருச்சு. இது பண்ணேன். இன்ஸ்டால் ஆன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தாங்க வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண பிறகு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இருந்தாலும் இதில் ஃபுல்லாக விவரிச்சிருக்கேன், அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணி இதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி, அதாவது உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் பிசியோட நேம் வந்து இந்த நேம் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த சேவ்டான் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மவுஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே ஹாட்ஸ்பாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அளவு இருக்குமோ அதளவு வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தானாகவே ஒர்க் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா நான் என் ஹேண்டை வச்சே யூஸ் பண்ணல, அதாவது ஃபிங்கர்ஸை வச்சே யூஸ் பண்ணல, பார்த்துக்கோங்க. இதை பற்றியான ஃபுல் விவரத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கன்ஃபார்ம் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் சொல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குமா என்னென்னு தெரில, அதை லாஸ்ட்டு சொல்கிறேன், அப்போ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இதாங்க செட்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் பட்டன்ஸ் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது. எஸ், கொடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று கொடுத்துருக்கு வால்யூம் பட்டன்னா நீங்கள் ப்ரோவை அப்கிரேட் பண்ணணும். நான் அப்போலாம் அவசியம் கிடையாது. இப்போ ட்ராக்கிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க மற்றும் ஸ்க்ரோலிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, மவுஸ் ஸ்பீடாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் உங்கள் மொபைலில். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இப்போ டூ ஃபிங்கர் வந்து ஸ்க்ரோல் பண்ணணுமா அந்த ஆப்ஷன் கேட்டிருக்கேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் அண்ட் மூவ் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே சூப்பரான ஆப்ஷன் தான். இதனால் கீழே பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். உங்கள் மொபைலில் உள்ள பிக்சரே நீங்கள் இதில் வால்பேப்பராகவும் வைக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, கேலரிலேருந்து என்ன ஃபோட்டோ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் அவ்வளோதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஏகப்பட்ட லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டேன், குறிப்பிடத்தக்க லாங்குவேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளக்குள்ள ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர். இப்போ நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்த வெப் பேஜ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீபோர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இதை டைப் பண்ணுறதுலாம் அதில் சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் கீஸ்லாம் இதிலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஷார்ட் கீஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டது இதில் எவ்வளவோ இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டத்தகமான ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த பாருங்க இருக்குது. ஷட்டவுன் ஆப்ஷன், ஸ்லீப் ஆப்ஷன், ரீஸ்டார்ட் ஆப்ஷன், லாக் ஆஃப் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா இப்போ ஷட்டவுன் ஓகேன்னு கேட்டுச்சா, அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு லேப்டாப் வந்து ஷட்டவுன் ஆகிடுச்சு. ஏன் லேப்டாப் ஷட்டவுன் ஆகிடுச்சு, உங்கள் லேப்டாப்புக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கணும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.
மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அழுத்துங்க. சேனல் நியூ அப்டேட்ஸ் தான் டக்கு டக்குனு வரும். அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். டாடா சியன் பாபாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, உட்காந்து பார்த்துட்டு போங்க. பார்த்தீங்களா, தமிழன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழங்க கிளிக் பண்ணுறேன். அங்கே இது வருங்க, அங்கே டைப் ஆகிரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் டைப் ஆகிடுச்சு. நான் இதை வந்து எந்த ஹேண்டை வச்சுமே யூஸ் பண்ணல, ஏன் மொபைலில் யூஸ் பண்ணால் தான் அப்படியே அதில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதில் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன்டா வந்ததுலேருந்து ஏதோ கண்ணை கட்டி போட்ட குதிரை மாதிரியே நேராக போயிட்டே இருக்கியா, அப்படியே பேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது, வீடியோக்கு அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. நானும் எவ்வளோ ஜாலியாகவே பேசணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் பேச முடியல, பேச வரமாட்டேது தான் வேறு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா.